Real analysis. Sequences of real numbers. Sequences of real numbers. இப்போ சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன, செட்டுக்கும் சீக்வன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ செட் அப்படின்னா நமக்கு தெரியும், கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன? டெஃபினிஷன்: a function or map from n to r defines a sequence of real numbers. ஸோ ரியல் நம்பர் அப்படின்னா அதோட நம்பர் டேர்ம்ஸ் வந்து ரியல் நம்பர்ஸாக இருக்கும். தட் இஸ் f from n to r is a sequence of real numbers and the sequence, the notation is sequence f of n equal to f of 1, f of 2, etc. நமக்கு இங்கே சீக்வன்ஸ் அப்படின்னால இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் தான், ஃபைனைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. லோயர் கிளாஸில் தான் ஃபைனைட் சீக்வன்ஸ், இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் சொல்லுவோம். பட் இங்கே வந்து நமக்கு சீக்வன்ஸ் அப்படின்னால இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். ரியல் நம்பர்ஸாக எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு பிளேஸில் இந்த நம்பர் இருக்குது, செகண்ட் பிளேஸில் இந்த நம்பர் இருக்குது, தேர்ட் பிளேஸில் இந்த நம்பர் இருக்குது, எட்ஸெட்ரா அப்படி சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அது பேர் சீக்வன்ஸ். அவ்வளோதான், வேறு எந்த கண்டிஷனும் தேவையில்லை. அதுக்காக தான் டொமைன் வந்து என்னன்னு எடுத்துக்கோம். ஸோ டொமைன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், அந்த பிளேஸை குறிக்கிறதுக்கு தான் அந்த டொமைன். கோடொமைன் வந்து ஆர். ஸோ ஆருங்கிறது வந்து என்ன ரியல் நம்பர் வருது அப்படின்னு காமிக்கிறக்கா. வி ரைட் எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஏஎன் ஆர் சீக்வன்ஸ் பிஎன் ஆர் சீக்வன்ஸ் யூஎன், சீக்வன்ஸ் பிஎன், எட்ஸெட்ரா இந்த மாதிரி தான் எழுதுவோம். ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு என், ஏஎன் ஈக்குவல் டு த சீக்வன்ஸ் ஏஎன் மீன்ஸ் ஏ1, ஏ2, ஏ3, எட்ஸெட்ரா. ரேஞ்ச் செட் ஆஃப் அ சீக்வன்ஸ். The range set of a sequence is the set consisting of all distinct elements of a sequence and without regard to the position. அதாவது சீக்வன்ஸில் வர்ற நம்பர்ஸை வந்து அப்படியே செட்டாக எழுதணும். இப்போ செட்டில் வந்து ஒரு நம்பரை திரும்ப எழுத மாட்டோம். ஒரு செட்டில் வந்து ஒரு நம்பரை ஒரு தடவை தான் எழுதுவோம். பட் சீக்வன்ஸில் வந்து ஒரு நம்பரை எத்தனோட வேணாலும் எழுதலாம். ஸோ இதுதான் சீக்வன்ஸுக்கும் செட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ ரேஞ்ச் செட் ஆஃப் சீக்வன்ஸ் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸில் வர டேர்ம்ஸ், அந்த நம்பர்ஸை செட்டாக எழுதணும். அந்த பொசிஷன்லாம் அதில் முக்கியம் இல்லை, செட்டை பொறுத்தவரை. சீக்வன்ஸில் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது முக்கியம், பட்டு செட்டில் வந்து முக்கியம் இல்லை. அதனால தான் அந்த இடத்துல வித்தவுட் ரெக்கார்ட் டு த பொசிஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ ரேஞ்ச் வந்து மேபி ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். ஸோ ரேஞ்ச் செட் வந்து ஃபைனைட்டாகவும் இருக்கலாம், இன்ஃபைனைட்டாகவும் இருக்கலாம். தட் இஸ் த ரேஞ்ச் செட் ஆஃப் த சீக்வன்ஸ் ஈவன் இஸ் கிவன் பை நோட்டேஷன் இஸ் ஆர் ஆஃப் ஈவன், தட் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஈவன் சச் தட் என் பிலாங்ஸ் டு என். நமக்கு இது செட்டுனாலே தெரியும், ரிப்பீட் ஆச்சுன்னா திரும்ப எழுதக்கூடாது. ஒரு எலமெண்ட் வந்து ஒரு தடவை தான் எழுதணும். Important examples of sequences. Sequence an equal to n. This is nothing but 1, 2, 3, etc. 1, 2, 3, etc. அது எந்த பிளேஸோ அதே நம்பர் அப்படியே போட்டுக்கிற வேண்டியதான். ஸோ இது ஒரு சீக்வன்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிள், சீக்வன்ஸ் an equal to -n. That is -1, -2, -3, etc. And third example, -1 power n into n. So n equal to 1 means -1 power n into 1, that is -1. So third example, -1 to -3, etc. Example 4, an equal to the sequence -1 power n, that is equal to n equal to 1 -1 power 1, that is -1. n equal to 2 -1 square, so that is +1. n equal to 3 -1 cube, so -1. Again +1, so etc. ஸோ இதான் வந்து சீக்வன்ஸுக்கும் செட்டுக்குள்ளே இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். செட்டில் வந்து இப்படி எழுத மாட்டோம். -1 ஒரு தடவை எழுதிட்டோம்னா திரும்ப தேர்ட் பிளேஸில் வராது. அதே மாதிரி இங்கே வந்து பிளேஸ் வந்து இம்பார்ட்டன்ட். 1 -1 1 -1 அப்படின்னு எழுதினோம்னா இந்த சீக்வன்ஸும் அதுவும் வேறு வேறு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கணும். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 5, சீக்வன்ஸ் an equal to 1/n. ஸோ திஸ் நத்திங் பட் 1, 1/2, 1/3, etc. அப்படி எழுதிட்டே போகலாம். சீக்வன்ஸ் an whose nth term is an equal to 1 -1 power n by n. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸை வந்து நம்ம nth டேர்ம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்போ n equal to 1 அப்படின்னு போட்டோம்னா -1 power 1 -1 வரும், by 1, ஸோ -1 முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ +1 வந்துடும். அப்போ 1 + 1 2, அதான் என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம். இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ இன்னும் டிஃப்ரெண்ட்டாக an equal to 2, n equal to 1 ஆர் ப்ரைம். அதாவது அந்த என்னங்கிற நம்பர் வந்து 1 ஆர் ப்ரைம் நம்பராக இருந்தால் அந்த இடத்துல 2 போட்டுடணும். மற்ற இடத்துல எல்ஸ் அது எத்தனாவது இடமோ அந்த நம்பரே போட்டுடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் n equal to 1 போட்டால் 1 அப்படின்னு போட்ட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீக்வன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா 1, n equal to 2 அப்படின்னு பார்க்குறோம். இப்போ n equal to 2ங்கிறது என்ன நம்பர்? 2 இஸ் அ ப்ரைம் நம்பர். அப்போ அந்த இடத்துல வந்து 2 அப்படின்னு போடணும். அண்ட் தென் n equal to 3, 3ங்கிறது எதில் சரினா அதுவும் ப்ரைம் நம்பர். ஸோ 3ன்னு போடக்கூடாது, 2ன்னு தான் போடணும். ஏன்னா ப்ரைம் நம்பர் அப்படின்னு வந்தால் 2 தான் போட்டுடணும்.
அடுத்துக்கிட்டு n equal to 4 அப்படின்னா ஃபஸ்ட் இதில் வராது, ஏன்னா n வந்து 1 கிடையாது, ப்ரைம் நம்பரும் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், என்னன்னே போட்டணும். இங்கே என்னங்கிறது எவ்வளோனா 4, அப்போ 4 அப்படின்னு வந்துடும். 5th place 5 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர், ஸோ 2. 6th place 6 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர், ஸோ 6. 7th place 2. இதான் இந்த சீக்வன்ஸோட மீனிங். அதே மாதிரி அடுத்து an equal to 2, n equal to 1 ஆர் ப்ரைம். அப்போ இந்த ப்ரைம் ஆர் 1 இருக்கிறதுல இதே மாதிரி வந்துடும். அடுத்து என்ன அப்படின்னா p divides n is the least prime. அந்த n டிவைட் பண்ணக்கூடிய லீஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னவோ அதை வந்து அந்த இடத்துல போடணும் மற்ற பிளேஸில். இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் 1 வரும், செகண்ட் பிளேஸில் 2, தேர்டு பிளேஸ் வந்து 3ங்கிறது ப்ரைம் நம்பர், ஸோ 2. ஃபோர்த் பிளேஸில் என்ன போடணும்னா இந்த கண்டிஷன் பார்க்கணும். இங்கே என்னங்கிறது 4. இப்போ 4 டிவைட் பண்ணக்கூடிய லீஸ்ட் ப்ரைம் நம்பர் என்ன அப்படின்னா 2 தான். அப்போ 2 divides 4, அந்த ப்ரைம் நம்பர் பியை தூக்கி அதே இடத்துல போட்டுக்கணும். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா 2 தான். ஸோ அடுத்து வந்து 5ங்கிறது ப்ரைம் நம்பர் 5th பிளேஸில், ஸோ 2 வந்துடும். 6th பிளேஸில் வந்து லீஸ்ட் ப்ரைம் நம்பர் 6ஐ டிவைட் பண்ணக்கூடிய சின்ன ப்ரைம் நம்பர் எதுன்னு கேட்டால் 2. அப்போ அங்கே என்ன போடணும் அப்படின்னா அந்த ப்ரைம் நம்பர் தான் போடணும். அப்போ அங்கேயும் 2 தான் வரும். அடுத்து 7 வந்து ப்ரைம் நம்பர் 2 வந்துடும். 8 வந்து 2 டிவைட் பண்ணும், ஸோ அப்போ வந்து 2 வந்துடும். அப்போ எல்லா இடத்துலையுமே 2 தான் வருமா அப்படின்னா 9th பிளேஸ் பாருங்கள். 9 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, 9 டிவைட் பண்ணக்கூடிய லீஸ்ட் ப்ரைம் நம்பர் 3. அப்போ இந்த இடத்துல 3 தான் வரும். அதனால் வந்து அடுத்தடுத்து 2 வராது, இப்படி மாறிட்டே இருக்கும். ஸோ இதான் இந்த சீக்வன்ஸ். அப்புறம் 9th one an plus 2 equal to an plus an plus 1, a1 1, a2ங்கிறது 1. இந்த மாதிரி எழுதுகிற பேர் ரெக்கரன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து ஃபிபனாக்கி சீக்வன்ஸ். அதாவது ஃபஸ்ட் எடுத்தோடனே a1 1, a2 1, அந்த ரெண்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ தேர்டு பிளேஸில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் இருக்கிறத ஆட் பண்ணி எழுதணும், அப்போ 2 வரும். அடுத்து 4th டேர்ம் எழுதுனா அதுக்கு முன்னாடி இருக்க 2 டேர்ம் ஆட் பண்ணணும், அப்போ 3. 5th டேர்ம் வந்து இந்த 2 ஆட் பண்ணணும், ஸோ 5. அடுத்து 8. இந்த மாதிரி போகிறது பேர் ஃபிபனாக்கி சீக்வன்ஸ். 10th one an plus 2 equal to 1/2 into an plus 1 where a1 and a2 are given. ஸோ இந்த மேலே கொடுத்துருக்க மாதிரி a1 and a2 கொடுத்துட்டாங்கன்னா இங்கே வந்து வெறுமனே ஆட் பண்ணுறோம். இங்கே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அதாவது ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸோட ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆவரேஜ் இல்லைன்னா மீன் கண்டுபிடிச்சி போடணும். 11th one an plus 2 equal to root of 2 plus an where a1 equal to 0. a1 இருக்கிறதுல 0ன்னு போட்ட வேண்டியதான். அப்போ a2 என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். நம்ம n equal to 1 போடுவோம். ஸோ a1 வந்து 0, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 1, ஏன்னா நமக்கு இந்த இடத்துல 1 தான் வந்திருக்கு. ஸோ an plus 1 equal to root of 2 plus an where a1 equal to 0. அப்போ n equal to 1 போட்டோன்னா இந்த இடம் a1 0 ஆயிரும். அப்போ a2 வந்து √2. அடுத்து a3ங்கிறது என்னென்னா ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் a2ன்னு போடணும். அப்போ ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் √2 அப்படி போயிட்டே இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி எழுதலாம் 2019, 2019, 2019 etc. This is called constant sequence. an equal to -1 power n plus sin n pi x. ஸோ இது சீக்வன்ஸு. ஸோ சீக்வன்ஸு அந்த மாதிரி நோட்டேஷன் போட்டுக்கிறோம் தான். இல்லை n equal to 1 போட்டோம்னா ஃபஸ்ட் -1 வரும், இந்த இடத்துல sin pi by 6. ஸோ அதோட வேல்யூ வந்து இதில் போடணும். அதே மாதிரி n equal to 2, n equal to 3 etc. அப்படி நம்ம எழுதிட்டே வரணும். An example 14. an equal to -1 1/n if n is even. ஸோ n வந்து ஈவன் பிளேஸாக இருந்தால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் ஃபஸ்ட் ஒன்றில். n வந்து ஆட் நம்பராக இருந்தால் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறது 2 இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். n equal to 1 அப்படின்னா இங்கே போடணும், n equal to 2 அப்படின்னா இங்கே போடணும். இப்போ -1 1/2 இப்படி போட்டுட்டே போகணும். எக்ஸாம்பிள் 15. an equal to cos n. இந்த அப்போ சீக்வன்ஸ் ஈக்குவல் டு cos 1, cos 2, cos 3 etc. அப்படி போயிட்டே இருக்கும். an equal to sin 1/n, sin 1, sin 1/2, sin 1/3 etc. an equal to last digit of 3 power n. இப்போ 3 power n எழுதுறதுல லாஸ்ட் டிஜிட் மட்டும் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n equal to 1 போட்டோம்னா 3 power 1. 3 power 1 அப்படிங்கிறது லாஸ்ட் டிஜிட் 3 தான், அப்போ 3 வரும். அடுத்து லாஸ்ட் டிஜிட் ஆஃப் 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா 9, லாஸ்ட் டிஜிட்டு 9 தான். 3 கியூப்னா 27. 27ல் லாஸ்ட் டிஜிட்டு 7. இப்படி எழுதணும். ஸோ இதுக்கு பேர் தான் இந்த சீக்வன்ஸ் 397. அது மாதிரி அடுத்து 3 power 4னா 81. 81ல் வந்து 1 லாஸ்ட் டிஜிட். ஸோ இப்படி எழுதிட்டே போகணும். தென் எக்ஸாம்பிள் 18. an equal to -2 -3. இந்த ஆர்டினரி ப்ராக்கெட் தேவையில்லை. -2 -3 -1 0 1 2 1 0 1 0. இப்படி 1 0 1 0னா அடுத்து அதான் வரும் அப்படின்னு அர்த்தம். 1 0 1 0 தான் வரும்னு அர்த்தம். அடுத்து 19th one. இந்த 19th ஒன்னில் சீக்வன்ஸ் கொடுக்கல, nth டேர்ம் இருக்குது. இப்போ இதோட மீனிங் வந்து இப்போ n equal to 1 அப்படின்னு போட்டோம்னா
1 + 1/2 ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் 1/1 மைனஸ் லாக் 1 அப்படின்னு எழுதக்கூடாது. ஸோ n = 1 அப்படின்னு போட்டால் இந்த ஃபஸ்ட்டு ஒன்னோட முடிஞ்சிடும். அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் வர்றதை எழுதக்கூடாது. இந்த லாக் n இருக்கிற இடத்துல 1 போடணும். அப்போ a1ஓட மீனிங் வந்து இதுதான், 1 மைனஸ் லாக் 1, அவ்வளோதான். ஓகே, இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி விஷயத்தில் இந்த nth டேர்ம் இது வந்து சீக்வன்ஸே அப்படி கொடுக்கல. இப்போ a1 அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் 1, அப்புறம் கடைசியாக வரதில் லாக் 1, அந்த மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி n = 2 அப்படின்னா 1 + 1/2 எழுதணும், மைனஸ் லாக் 1/2 எழுதணும். இப்போ இடையில இது வந்து வராது, ஏன்னா n இருக்கும்போது 1/n வரைக்கும் எழுத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் கரெக்டான மீனிங். அப்போ n = 3ன்னு போட்டால் 1 + 1/2 + 1/3 வரைக்கும் எழுதிட்டு அப்புறம் கடைசியாக இருக்கிற எண்ணில் இந்த லாக் எண்ணில் 1/3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எழுதணும். இந்த சீக்வன்ஸ் தான் 19ல் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் 20லையும் ஏஎன்ங்கிறது இங்கே nth டேர்ம். இப்போ a1 வந்து 1 மட்டும், a2னா 1 + 1/2, a3னா 1 + 1/2 + 1/3 எட்ஸெட்ரா. ஸோ இதுதான் அந்த சீக்வன்ஸ்.